பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார். நாம் சாட்சிகளை கேட்டு நமக்காக செபிக்க போகிறோம். அதன் பிறகு நாம் தேசத்தில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக செபிக்க போகிறோம். முதலாவது, உங்களுக்காக நிறைய பேர் செபிக்க காத்திருக்கிறீங்க. வியாதியஸ்தரை வைத்து கொண்டு காத்திருக்கிறீங்க. ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்துக்காக முன்வைத்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிறீங்க. அதுக்காக தான் முதல்ல செபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் எப்படி நம் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க முடியும். முதலாவது, சகோதரர் ரங்கன், தூத்துக்குடியிலிருந்து சகோதரர் ரங்கன் அவங்க தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை தெய்வமாக அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய மார்க்கத்தில் நான் மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருப்பேன். எப்பொழுதும் காவி உடையும் ருத்ராட்ச கொட்டை மாலையும் அணிந்திருப்பேன். ஆட்டோ ஓட்டி வருகிறேன். ஒரு நாள் ஒரு விசேஷத்திற்கு சென்றிருந்த நான் மதுபானம் குடித்து விட்டேன். இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு என் மனைவி என்னுடன் சண்டை போட்டுவிட்டு தாய் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் சென்று விட்டாள். எவ்வளவோ சமாதானங்கள் செய்தும் அவள் திரும்பி வரவில்லை. 2 மாதங்களாய் என் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பம் இல்லாமல் மன அழுத்தத்திற்கு உள்ளானேன். என் குடும்பம் இல்லாமல் எனக்கு வாழ பிடிக்காமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறேன். கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போகும் ஒரு அம்மாவுக்கு வாடிக்கையாக ஆட்டோ ஓட்டி வந்தேன். ஒரு நாள் என் பிரச்சனையை அந்த அம்மாவிடம் சொன்னேன். அந்த அம்மா அவர்கள் போகும் ஆலயத்திற்கு என்னை அழைத்து சென்று இயேசுவை பற்றி சொல்லி எனக்காக ஜெபம் செய்தார்கள். அங்கிருந்த ஒரு சகோதரி இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்தின் தொலைபேசி எண்ணை கொடுத்து ஃபோன் செய்து ஜெபித்து கொள்ளும்படி சொன்னார்கள். ஒரு நாளில் 5 முறை ஜெப மையத்திற்கு ஃபோன் செய்து ஜெபம் செய்ய கேட்டுக்கொள்வேன். நானும் என் குடும்பமும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டுக்கொண்டேன். பெரிய ஆச்சரியம், யார் சொல்லியும் கேளாது ஃபோன் செய்தாலும் எடுக்காத என் மனைவி தானாகவே ஃபோன் செய்து என்னையும் பிள்ளைகளையும் வந்து அழைத்து போங்கள் என்று பேசினாள். இப்பொழுது 2 மாதங்களாய் நான் என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து வருகிறேன். எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்த இயேசுவையே என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் உள்ள இயேசுக்கு பிரியமில்லாத பொருட்களையும் எல்லாவற்றையும் கடலில் தூக்கி போட்டு விட்டேன். குடும்பமாக என்னை வாழ வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரிந்திருந்த ஒரு மனம் பாதிக்கப்பட்டிருந்த குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்கி ஆசீர்வதித்தார். ஜெபம், இயேசுவை நோக்கி நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதிலே ஆண்டவர் கிரியை செய்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். உங்களுடைய குடும்ப பிரச்சனையாய் கூட இருக்கலாம். வேண்டிக் கொள்ளும்போது கட்டாய சமாதானத்தை அருளி ஆசீர்வதிப்பார். சகோதரி விமோலின், கூட்டாம்புளி, திருநெல்வேலி, அங்கிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவள். வேத வாசிப்பு, ஜெபம் என்பதை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியாது. எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து டிவியில் சினிமா பார்ப்பதற்கும் சினிமா பாட்டு கேட்பதற்கும் அடிமையாகவே இருந்தேன். எனக்கு குழந்தை உண்டாகியிருந்த காலத்தில் அரிசி சாப்பிட பழகினேன். ஒரு நாளில் 1/2 கிலோ அரிசியாவது சாப்பிட்டு விடுவேன். அதுவும் நாளடைவில் என்னை அடிமைப்படுத்தியது. என் உடலில் இரத்தம் இல்லாமல் போனது. உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்கும் வரைக்கும் இவையெல்லாம் தவறு என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஜெபம், வேத வாசிப்பு என்பதை பற்றி தெரிந்து கொண்டேன். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்ததுமே எனக்குள்ளாக இருந்த எல்லா அடிமைத்தனங்களும் மாற ஆரம்பித்தது. சினிமா பார்ப்பதை விட்டேன். சினிமா பாட்டு கேட்பதை விட்டேன். அரிசி சாப்பிடுவதையும் நிறுத்திவிட்டேன். இவை எல்லாவற்றையும் நான் நிறுத்தினேன் என்று சொல்லுவதை விட இயேசு அந்த எண்ணங்கள் எனக்கு வராமல் காத்து கொண்டார், விடுதலை கொடுத்தார்.
திடீரென எனக்கு ஒரு மனதோடு கவனம் சிதறாமல் ஜெபம் செய்ய முடியவில்லை. கடந்த வாரம் சகோதரி ஆஸ்லி ஜெபம் செய்யும்போது, ஜெபம் செய்ய தடையாயிருக்கிற எல்லா ஆவிகளையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஜெபம் செய்தார்கள். அந்த நொடியே எனக்கு ஒரு விடுதலை கிடைத்ததை உணர்ந்தேன். இப்பொழுது தினமும் தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபித்து வருகிறேன். சிறு வயதிலிருந்தே எனக்குள்ளாக இருந்த கடவுளுக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களை மாற்றி என்னையும் இயேசுவின் பிள்ளையாய் தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபம் செய்ய வைத்திருக்கிற இயேசுவுக்கு நன்றி. அடுத்து சகோதரி சந்தன மாரி, கோயம்புத்தூர் சந்தன மாரி, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். ஆண்டவர் இதே மாதிரி ஒரு விடுதலை அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். என்னுடைய மகளுக்கு வயது 48 ஆகிறது. அவளுக்கு கடந்த 10 வருடங்களாக எதை சாப்பிட்டாலும் வாந்தி பண்ணி விடுவாள். சாப்பிடவே முடியாது, சோர்வாகவே இருந்து வந்தாள். எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் தொண்டையில் நின்று கொண்டு விடும். தண்ணீர் குடித்தால்தான் உள்ளே இறங்கும். வயிற்றிலும் அதிகமான வலி ஏற்படும். மருத்துவரிடம் பரிசோதித்து பார்த்த பொழுது குடல் ஒட்டி காணப்படுவதால் இந்த பிரச்சனை இருக்கிறது. இதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டனர். அதற்கு அதிக செலவாகும் என்று கூறியதால் நான் ஆப்ரேஷன் சிகிச்சை செய்ய நாங்கள் முன் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் மரண வேதனைப்பட்டு வந்தாள். ஆகாரத்தை கூழாக கரைத்து தான் அவள் குடிப்பாள். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வந்தோம். இந்த வருடம் ஜூன் மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழா ஜெபத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையில் என் மகளுக்காக நான் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் ரூபி என்கிற மகள் குடல் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்கள், இப்பொழுது உங்களுடைய பிரச்சனை மாறுகிறது என்று பரிசுத்த ஆவியினால் கூறினீர்கள். ஜெபித்த மறுநாளில் என் மகளின் உடலில் பெரிய மாற்றம் உண்டானது. இப்போ நன்றாக சாப்பிட்டாள், வாந்தி எடுக்கவில்லை, வயிற்று வலி போன்ற எந்த பிரச்சனையும் வரவில்லை. 10 வருடமாக இருந்த பிரச்சனை இப்பொழுது 2 மாதமாக அவளுக்கு வயிற்று வலி வரவில்லை. சாப்பிடும்போது நெஞ்சில் எந்த உணவு நிற்பதில்லை. சாதாரணமாக எல்லா உணவுகளையும் நன்றாக சாப்பிடுகிறாள். கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்தார். 10 வருஷ பிரச்சனை, குடல் பிரச்சனை பாருங்கள். அந்த தாயார் பாரத்தோடு ஜெபித்தாங்க, அந்த மகளும் ஜெபித்தாங்க. இயேசு அற்புதமாய் சுகம் கொடுத்தார். ஜெபித்த உடனே அற்புதம். எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டும், எந்த வியாதியாக இருக்கட்டும், இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்க முடியும். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இன்னொரு அற்புதம் பாருங்களேன். சகோதரி வெங்கட்டம்மாள், கோயம்புத்தூர், இவங்களும் கோயம்புத்தூர்லேருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. சகோதரி வெங்கட்டம்மாள், எனக்கு வயது 53 வயதாகிறது. நான் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தைராய்டு பிரச்சனையால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். கழுத்திற்குள் ஒரு கட்டி இருந்து கொண்டே இருக்கும். கழுத்தில் ஒரு கட்டி உள்பகுதியில். நான் எதை சாப்பிட்டாலும் அந்த கட்டி தட்டி கொண்டே இருக்கும். இதனால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். தைராய்டு பிரச்சனையினால் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. சோர்வாகவே இருக்கும். எப்பொழுதும் தூக்கம்தான் வந்து கொண்டே இருக்கும். மருத்துவர்கள் வாழ்நாள் முழுவதும் இதற்கு மாத்திரை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றனர். 30 வருடங்கள் எனக்கு இருந்த பிரச்சனை ஒரு போராட்டமாகவே இருந்தது. இந்த சூழ்நிலையில் சென்ற மாதம் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். கடைசி ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் எனது தொண்டையில் கைகளை வைத்து பாரத்தோடு ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபித்து முடித்து பார்த்தபோது என் கழுத்தில் இருந்த கட்டியை காணவில்லை. சுத்தமாக அது மறைந்து விட்டது. அதன் பின்பு நான் நன்றாக சாப்பிடவும் ஆரம்பித்தேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. இப்பொழுது எனக்கு எந்த சோர்வோ பலவீனமோ எதுவுமே வருவதில்லை. திரும்பவும் மருத்துவரிடம் சென்று பரிசோதித்த போது தைராய்டு பிரச்சனை சுத்தமாக உங்களுக்கு இல்லை, இனிமேல் மாத்திரை சாப்பிட வேண்டாம் என்று கூறிவிட்டனர். இப்பொழுது எல்லா வேலைகளையும் நன்றாக செய்கிறேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். தேவனுக்கே மகிமை. 30 வருஷம் தைராய்டு பிரச்சனை கட்டி இருந்து கொண்டே இருந்தது. ரொம்ப கஷ்டம் சாப்பிடும் போதும். ஒரு நாள் ஜெபம், விசுவாசத்தோட திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்திருந்த போது கை வைத்து ஜெபிச்சாங்க. கட்டி ஆண்டவர் மறைய பண்ணிவிட்டார்.
அற்புதமான சுகம் பாரு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் பாதிப்பு, இதெல்லாம் சுகமாகமா இனி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து விடும். சரி, இப்போ இன்னும் 2 சாட்சியை நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சகோதரர் ஜேசுராஜா கோட்டார், கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சகோதரர். அவருக்கு 17 வருஷமாக இருந்த ஒரு வியாதி பிரச்சனை. இயேசு அவருக்கு எப்படி சுகம் கொடுத்தார் என்று சகோதரர் ஜேசுராஜா கோட்டார், கன்னியாகுமரி. 17 வருஷ பிரச்சனை, 17 இயர்ஸ். முதுகுத்தண்டில் உண்டான வலி, 2 டிஸ்க்கு விலகி இருக்கிற, ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால் மற்ற வேறு பாதிப்பை உண்டாக்கிறோம். எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? அந்த வலி வேதனைனாலே தூங்க முடியாது, பயம். அது இல்லாமல் ஒரு 6 வருஷமாக பயத்தின் ஆவி அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதனால் தூங்க முடியல. சரீரத்தில் வேதனை, பயம் மனதை வாட்டி வதைக்கிறது. எவ்வளோ கஷ்டம் இல்லை? இந்த மாதிரி ஏதோ ஒரு வலி, சரீரத்தினுடான வேதனை, பயம், குழப்பம், மன அழுத்தம், கஷ்டப்படுறீங்களா? ஒரே நாள் ஜெபம், இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தை ஜெபித்தீங்கன்னா அற்புதத்தை பெறலாம். நீங்கள் நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், ஊழியக்காரங்க ஜெபிக்கணும் அப்படின்னு பைபிளில் எங்கேயும் சொல்லப்படலை. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஊழியர்களுக்கும் ஜெபிக்க கட்டளை கொடுத்தனால்தான் நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஊழியக்காரனை நம்பி இருக்காதுங்க. இயேசுவை விசுவாசித்து, ஆண்டவரை என் ஜெபத்தை நீர் கேட்கிறீர், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபித்து பாருங்கள். அப்படி தான் அவர் ஜெபம் பண்ணார். கரம் வைத்து கொண்டு கண்ணீரோடு இயேசுகிட்ட ஜெபித்த போது அவங்க ஊழியக்காரனை தேடலை, இயேசுவை தேடினாங்க. அற்புதம் நடந்தது. இன்றைக்கி 3 வருஷமாக அந்த வலி இல்லை, வேதனை இல்லை, பயம் இல்லை, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்கல்ல. உங்களுக்கும் இன்றைக்கு அதே மாதிரி அற்புதம் இயேசு செய்வார். இன்னொரு சாட்சி கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது பாவ அடிமைத்தனத்தின் விடுதலை. இயேசு வியாதிலிருந்து விடுதலை தருகிறவர் மாத்திரம் இல்லை, பாவ அடிமைத்தனம். எத்தனை வருடம்? 38 வருஷ குடி பழக்கமாக. 38 வருஷம். சகோதரர் மிக்கேல் ராஜ், கல்லுவிளை, திருநெல்வேலி, அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அதை நம்ம கேட்கலாம். விடுதலை. 38 வருஷ குடி பழக்கம், 38 வருஷம் வியாதி படுக்கிற இந்த மனுஷனை இயேசு குணமாக்கினதை யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இவங்க 38 வருஷம் மதுபான பழக்கம். ஆனால் அதுலேருந்து விடுதலை பெற விரும்பினாங்க. அதனால் பாருங்கள், நாக்கில் சூடு போட்டு கொண்டாங்களாம் குடிக்கக்கூடாதுன்னு. ஆனாலும் விடுதலை இல்லை. வேறு சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. இங்கே போனால் விடுதலை ஆயிரும், அங்கே போனால் விடுதலை ஆயிரும். அதாவது விடுதலை உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்த ஒரே ஒருவர் இயேசு தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொன்னார். வேறு யாரும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. நான் உங்களுக்கு விடுதலை தர முடியும், மெய்யான விடுதலை தர முடியும் என்று சொல்லி இருக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். அந்த விடுதலைக்காக சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவரும் அவர்தான். அதனால தான் அந்த இயேசு தான் பாவத்தை மன்னிக்கவும் முடியும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் முடியும். அதனால தான் ஒவ்வொரு வாரம் அந்த சாட்சிகளை கேட்குறீங்க. பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. இந்த ஐயாவுக்கு பாருங்கள் 3 பழக்கம். 52 வருஷமாக வெத்தலை பாக்கு போடுற பழக்கம், 38 வருஷம் குடி பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலை. இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கு எனக்கு இந்த குடி பழக்கத்தின் விடுதலை வேணும், போதை வஸ்துகள்லேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த வேண்டாத பழக்கம் இதிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க. முதல்ல விரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்து விடுவார். இவ்வளோ பெரிய பாவக்கட்டை இந்த விடுதலை கொடுக்குற ஆண்டவர் வியாதியிலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். பாருங்கள், 17 வருஷம் ஸ்பைனல் கார்டு எலும்பு பாதிப்பு, ஆப்ரேஷன் பண்ணாதான் சரி பண்ண முடியும்னு டாக்டர் சொன்னார். ஒரு 10 நிமிட ஜெபத்தில் இயேசு சரி பண்ணிட்டாரே. இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள் அல்லது உட்கார்ந்து கொள்ளுங்கள். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளணும். எங்கே உங்களுக்கு சுகம் வேண்டும் அந்தந்த இடத்துல கரம் வைத்து கொண்டு, இயேசுவே என்னை தொடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவே இந்த வியாதியை எடுத்து போடும் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிடணும். அவர் தான் உனக்கு விடுதலை தர முடியும். பாவ அடிமைத்தனா நெஞ்சில் கை வைத்து, இயேசுவே இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க,
இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கணும். அவ்வளோதான். வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்து அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. அது எங்கள் அப்பா குடிக்கிறாங்க, சகோதரன் குடிக்கிறான், அவங்க பக்கத்தில் இருந்தாக்கி அவங்கள வெறுக்காதங்க. அவங்க மேலே கை வைத்து ஜெப உதவி செய்யுங்க. ஆண்டவரே நானும் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். குட்டி பிள்ளைகள் கூட உங்கள் அப்பாவுக்காக ஜெபிக்கலாம், அம்மாவுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கலாமா? அப்படியே முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறீங்க, சுகம் கொடுத்துருக்கிறீங்க, பெரிய அற்புதம் செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, என் பக்கத்தில் இருக்கிறீங்க, இந்த ஆஸ்பத்திரியில் இப்போ என் படுக்க பக்கத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இயேசுவே என்னை தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும். இப்போ ஆண்டவர் பாவ பழக்கத்தின் விடுதலை தரும்படி அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறாரு. மதுபான பழக்கம், சூதாடுகிற பழக்கம், சில ரகசிய பாவங்கள், அந்த பாவ கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுகிறாரு. இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறாரு. புது இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். புது மனுஷியாய் மாற்றுகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க, என் சகோதரனுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே இனி இந்த பாவ கிரியைகளை என்னை தொடரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இப்போ ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை குணமாக்கும், இந்த எலும்புகளை தொட்டு சுகமாக்கும், என் நரம்புகளை தொட்டு குணமாக்கும். இயேசுவே என் பலவீனப்பட்ட இருதயத்தை தொடுவீராக. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க சுகமளிக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. கண்களில் பாதிப்போடு ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய கண்களில் இருக்கிற நரம்புகளை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். கண்களில் இருக்கிற வலி மாறுகிறது, தெளிவான பார்வை உண்டாகிறது. காதில் இருக்கிற இரைச்சல்களை இயேசு மாற்றுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. என் காதை தொடுகிறதற்காக, என் காதில் இருக்கிற பிரச்சனை வலிகளை மாற்றுகிறதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்களுடைய லங்ஸை ஆண்டவர் தொடுகிறார். உங்களுடைய லிவர், உங்களுடைய கல்லீரலை ஆண்டவர் தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை தொடட்டும். கர்ப்பப்பையில் பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை, அல்சர் வியாதி, குடல் புண், சரும வியாதி இயேசுவின் நாமத்தில் மாறுகிறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது எனக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்ட எலும்புகள், நரம்புகளுக்குள் வல்லமை இறங்குகிறது. ஆக்சிடென்ட் ஏற்பட்டு, விபத்து ஏற்பட்டு, எலும்பு முறிவு ஏற்பட்டு படுக்கையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் தொடுகிறார். எலும்புகள் சரியாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். நொறுங்கின எலும்புகளை தேவன் புதிதாய் மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அந்த முழங்காலில் உள்ள எலும்பு, நொறுங்கி போன எலும்புகளை தேவன் புதிதாய் மாற்றுகிறார். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. பாதத்தை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். நரம்பு மண்டலங்களை தொட்டு ஆண்டவர் சுகமாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக தாய்மார் ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகளுக்கு சுகம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃபிட்ஸ் வியாதியை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறது. இன்றைக்கூட இந்த ஃபிட்ஸை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டு உங்களுடைய குழந்தைக்கு சுகம், வலிப்பு வியாதி மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் தரங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். சுகம் கொடுக்கிறதற்காய் நன்றி. என் குழந்தையினுடைய மூளை பகுதியை தொடும். சகோதரி, உங்களுடைய மூளை பகுதிக்காக ஜெபிங்க. உங்களுடைய குழந்தையை நார்மலாய் கர்த்தர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூளை பகுதி ஆண்டவர் தொடுங்க. ஆண்டவரே எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நார்மல் சைல்டாய் மாறட்டும். ஸ்பெஷல் சைல்டு என்று சொல்லிக்கொண்டே வேதனையில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் தொடுங்க, விடுதலை கொடுங்க. ஜெபிக்க அற்புதம். கடன் பிரச்சனை மாறணும். கற்பத்தின் கனி உண்டாகணும். வேலைக்கு வழி திறக்கப்படணும். படிப்பில் ஜெயம் உண்டாகணும். எக்ஸாமில் ஜெயம் உண்டாகணும். நீங்கள் கேட்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. தகப்பனே, நீ தொட்டு விட்டீர், விடுதலை கொடுத்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், அதற்காக நன்றி. இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை அவர்கள் காணுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார் பாருங்களேன். ஆண்டவரை துதிங்க,
ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஒரு அற்புதமான மாற்றம், இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காண்பீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்கள் சுகத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.